நாங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஆளுங்க நாங்கெல்லாம். ஆபீஸை விட்டுட்டு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு நாங்க கிளம்பி வந்திருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு ஒருத்தர் நாங்க வந்து ஆக்சுவலா வந்து நாங்க எந்த கட்சியும் சாராத ஆட்கள். சரிங்களா? இங்க பொதுவா ஒரு தலைவன் செத்தானா வந்து கட்சிக்காரன் வருவான், அவருக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாலும் அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க, பொதுமக்கள் வரமாட்டாங்க. இப்போ வந்து பிரஸ்காரங்க எல்லாம் வந்து கேப்டன் எப்படி இருக்கிறாரு, கேப்டன் எப்படி உங்களை எப்படி விட்டு போனார், எப்படி போனார் அப்படி நான் கேட்கறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. என்னத்துக்கு கேட்குறீங்க? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சித்திரத்து போயிட்டு வந்தேன். எதுக்கு கேட்குறீங்க? இந்த மீடியா வந்து அவரை கண்டி ப்ராப்பரா பயன்படுத்தியிருந்தா இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருப்பாரு. நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, ஒரு டிஎம்கே சார்ந்த ரிப்போர்ட்டரோ இல்ல ஏடிஎம்கே சார்ந்த ரிப்போர்ட்டரோ, அந்த மீடியா வந்து அந்தந்த கட்சிக்கு சார்ந்த மாதிரி கேள்வி கேட்டு அவரை ப்ரெஷர் கொடுத்து அவர் இந்த நிலைமை கொண்டாந்து விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை, எல்லாருக்குமே தெரியும். எது கேட்குறீங்கன்ற உங்கள் ப்ரெஸ் மீடியா இல்லை, உங்களை மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் சன் டிவி, ஜே டிவி, கலைஞர் டிவி, பெரிய பெரிய டிவி இருக்குல்ல, ஜே நியூஸ், எல்லா டிவியும் தான் சிம்பிளாக வந்து கேப்டனை வந்து சித்தரிச்சு தான் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு சிம்பிள் நிகேஷன் எடுத்தா கூட இல்லை, அதில் கேப்டன் ஃபோட்டோ கிடையாது. மற்ற தலைவர் எல்லாம் ஃபோட்டோ இருக்கும், இன்க்ளூடிங் நான் ஓப்பனாக சொல்லலாம், ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவேன். புரியுது? ஒரு ரிப்போர்ட்டர் நினைச்சா யாரை ஒன்னாலும் சிஎம் ஆகலாம். பப்ளிக் எது போய் கொண்டு போய் சேர்க்கும்? ஒரு பாமர மக்களுக்கு எது போய் சேரும்? டிவி தான். இன்னைக்கு நாடகம் பார்க்காத ஆளு கிடையாது, படம் பார்க்காத ஆளு கிடையாது, எல்லாமே போன் வச்சிருக்காங்க. நீங்க யூடியூபர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? நீங்களாம் நினைச்சா ஒரு நல்லவனை காட்டலாம், அதே நல்லவனை கெட்டவனும் காட்டலாம். இது உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்போ உங்ககிட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் இருக்கும்போது அதை நீங்க பயன்படுத்தணும். இப்போ வந்து கேப்டன் எப்படி இருக்கிறாரு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு கேப்டன் வந்து இப்போ வந்து நம்ம நல்லா இருக்கும் போது சொல்றேன், நல்லா இருக்குமா ஏர்போர்ட் போனாரு, ஒரு பிரஸ்காரங்களா உங்களால தைரியம் இருந்தா கேளுங்க அப்படின்னு தூண் துப்பினாரு ஒரு பிரஸ்காரங்கள. அது ஒரு பெரிய இஷ்யூவா வந்து கேப்டன் வந்து அவ்வளவு தூரம் பட்டீங்க. இப்போ வந்து கேப்டன் செத்ததுக்கு அப்புறம் கேப்டன் எப்படி இருக்காரு, கேப்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு எந்த மீடியா வரீங்க, எதுக்கு வரீங்க மீடியா எல்லாம்? நீங்க என்ன பண்றீங்க தெரியல எங்களுக்கு. பப்ளிக் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க, போன்ல பாக்குற நிகழ்வுகளை பற்றி தான் எது ஒன்றும் முடிவு எடுப்பாங்க. அது அவர் சொன்னது 100% உண்மை. அதை தயவு செய்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் முடிஞ்சா நியாயமா நடந்துக்க பாருங்க, இல்லையா தயவு செய்து வெளியே வந்துருங்க. மீடியான்றது வரவே கூடாதுங்க. கேப்டன் வந்து கார்ட்டூனா நினைச்ச மீடியா வரவே கூடாது. கேப்டனை மனுஷனா நினைச்ச மீடியா வரலாம். புரியுதா? அவர் ஒரு மனுஷன், அவரோட மனசு தன்மை என்ன, அவர் என்ன சொல்ல வராரு, அதை எடுத்து யாரும் போடல, எந்த மீடியாவும் எடுத்து போடல. புரியுதுங்களா? அவர் உயிரோட இருக்கும் போதும் நல்லா நடமாடும் போது எந்த மீடியா எடுத்து போடல. புதுசா நீங்க கூட சேனல் ஓபன் பண்ணீங்க, யூடியூபர்ஸ் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. உண்மையை சொல்றது நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் வந்துருங்க, ஒரு சேனல்ல ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. சும்மா அவர் போனதுக்கு அப்புறம் என்ன கேப்டன் எப்படி செத்தாரு, சாத்தன் எப்படி இருக்கிறாரு, இப்போ அவர் செத்ததுக்கு அப்புறம் உன்ன மனநிலைமை என்னன்னா எதுக்கு கேட்குறீங்க? எதுக்கு? உங்களோட டிஆர்பி ஏற்றுறதுக்கா? உங்களால சொல்ல முடியாதுங்க, அதை நானே ஏத்துக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா, கேப்டன் குடும்பத்துக்கும் அவங்க கட்சி சார்ந்தவர்களுக்கும் அவர் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க ஒரு பொதுமக்கள், நான் பப்ளிக்கா. தலைவன் போன வாரங்க வாட்ஸ்அப்ல வந்து கொடுக்குறாருங்க, 15வது ஊதிய ஒப்பந்தம் வந்து டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த எந்த தலைவன் இருக்கு? இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற ஸ்டாலின் இருக்கா, இல்ல எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி இருக்கா? யாருக்குமே இல்லையா? லைவ் இல்லைனாலும் என் தலைவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, அவர் சொல்றாரோ எங்க அண்ணியார் சொல்றாங்களோ அது வேற விஷயம். ஏதோ ஒரு வகையில லைவ்ல வருது இல்ல, அதெல்லாம் எடுத்து போடுறவங்க மீடியாவால முடியாது. சத்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்து போட்டோ எடுத்து போடுறீங்க? எதுக்கு போடுறீங்கன்ற போடாதீங்க. ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இப்போ பீச்ல எல்லாருக்குமே செலவு வச்ச மாதிரி எங்க தலைவருக்கும் செலவு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோரிக்கை. உண்மையிலே இவரை மாதிரி ஆட்களுக்கு தாங்க வைக்கணும். இல்ல ஒரு நிமிஷம், இவரை மாதிரி ஆட்களுக்கு தான் வைக்கணும். ஒரு நல்ல மனுஷனை வைக்கணும். அவர் எவ்வளவு பெரிய கட்சி அதெல்லாம் பார்க்க கூடாது, நல்ல மனுஷனா தான் வைக்கணும். கருப்பு எம்ஜிஆர் சொல்லுவாங்க, காமராஜர் சொல்லுவாங்க. காமராஜர் தோக்காட்சி நாடு தான் நம்ம தமிழகம். எதுக்கு மீடியா வரீங்க? எதுக்கு மீடியா வரீங்க? உண்மைதான். நீங்க வந்து கிண்டல் பண்றதுக்கு எங்க கேப்டன் தேவை, இப்ப வந்து சோகம் அழுவத்துக்கு எங்க கேப்டன் தேவையா? மீம்ஸ் மட்டும் போடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குல்ல? கேப்டன் இப்படி செஞ்சாரு, சேட்டன் அப்படி செஞ்சாரு, ஈனாரு, போனவனை அடிச்சாரு,
அதெல்லாம் மட்டும் கேப்டன். இப்போ மட்டும் மாமனிதர் இறந்துட்டாரு, தொழில் என்னது திரை உலகத்துக்கு அவ்வளவு பண்ணாரு. ஏன் அப்ப உயிரோட இருக்கும்போது திரை உலகத்துக்கு எதுவுமே பண்ணலையா? உயிரோட இருக்கும்போது எதுவுமே பண்ணலையா அவரு? ஏங்க போன வாரம் எவன் 500 1000 கொடுக்குறானோ அவன் ஓட்டு போட்டு போயினே இருப்பான். முதல்ல மக்கள் திருந்தணும். இது வந்து மக்கள்லாம் திருந்தணும்ன்றது வந்து ஒரு வாட்டி ஓட்டு போட்டு 5 வருஷம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. வருத்தப்பட்டு என்ன யூஸ்? ரோடு போடல, தண்ணி நிற்குது, அது சொன்ன நீ வாங்காத இருக்கியா பணத்தை வாங்குறத நிறுத்தணும். நல்லவனுக்கு ஓட்டு போடணும். அவன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவான்? ஒரு நல்லவன் எத்தனை வழிகளை தாங்க முடியும் ஒரு மனுஷனால? போண்டாமணி இறந்தாருங்க. போன வாரம் போண்டாமணி இறந்தாரா இல்லையா? 1 லட்சம் ரூபா கொடுத்தாரா இல்லையா? எந்த வந்து நடிகர் ரஜினி, கமல், அஜித், விஜய் எவ்வளவு நடிகர் இருக்கிறான்? எத்தனை கோடி செலவு பண்றான்? எவனா ஒருத்தன் குத்தானா? இவர் லைவ்ல இருந்தாரா? இவர் லைவ்ல இருந்தாரா? எங்க கேட்ட ஏரியா, எங்க ஏரியா ரசிகத்தை பாடுதானே 1 கோடி 1.5 கோடி சம்பாதிக்கிறான். சொல்லுங்க, எத்தனை வழிகளை தாங்க முடியும் ஒரு மனுஷனால? சரிங்களா? இது எல்லாமே வந்து பப்ளிக் கிட்ட தான் இருக்குது. ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னா ஒரு பப்ளிக் தான் சேஞ்ச் பண்ணணும். மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் உண்மையிலே உன் மனசாட்சி தொட்டு, எந்த மீடியா மனசாட்சி தொட்டு கேப்டன் லைவா உயிரோட இருந்தாரு. ஆனா அவரால் எந்த விதமான செயல் இல்லாத லைவ் இல்லாம எதுவும் வந்தாலும் கூட நடிக்கிற துணை நடிகருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? வேற யாரு கொடுத்தா? வேற யாரும் கொடுக்கல. அதான் கேப்டன். அதை விட்டு நீங்க இதெல்லாம் எடுத்து வெளியே போடாம கேப்டன் துப்புனாரு, கேப்டன் போறவனை அச்சாரு, அவனை இது பண்ணாரு, மெட்ரோல போனாரு. மெட்ரோல 10 இப்ப நான் பேட்டி விடுறேன், என்ன 10 பேர் ரசிக்கிறாங்க, நான் தட்டுவேங்க. அததான் தட்டினாரு. அது ஒரு பெரிய விஷயமா எடுத்து உங்க மீடியா போட்டதுல அது முதல் தப்பு. உங்க மீடியா முதல்ல நான் ஃபுல் தப்பு சொல்லுவேன். யாரா இருந்தாலும் சக மனுஷனா இடிக்க. அஜித் ஓட்டு போட வந்தாருலங்க, அஜித் ஓட்டு போட விடமா ஒருத்தன் வந்து போட்டோ எடுத்தான். அஜித் அவன் செல்ல புடுனானா இல்லையா? இருந்தாலு அதுக்கப்புறம் அவர் செல்ல குத்துறாரு, வேற விஷயம். புடுனா இல்லையா? அந்த மாதிரி சக மனுஷனா ஒரு கஷ்டம் வரும்போது இடிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இடிக்கிறத மட்டும் சிச்சரிச்சு போடுறது உங்க மீடியா மேல தான் தப்புங்க. உங்க மீடியால தான் அவ்வளவு இவ்வளவு தூரம் ஆனது. மீடியா வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது தான் மீடியா, தெரியுமா? யாருக்கு எனக்கு தனிப்பட்ட இதுல வந்து மீடியா கிடையாது. கேப்டனை வரிசிச்சு ரொம்ப சித்திராத பண்ணி கொடுமைப்படுத்துறது இந்த மீடியா மட்டும்தான். காலேஜ் ஒண்ணு இருந்தது. அந்த கல்லற காலேஜ கொரோனா டைம்ல கொடுத்தது யார் தெரியுமா? என் தலைவன் கேப்டன் விஜயகாந்த். ஒரே ஒரு ஆளு. கொரோனா டைம்ல கேப்டன் என்ன சொன்னாரு? எல்லாரும் கொரோனா டைம்ல அந்த கல்லற காலேஜ்ல எல்லாரும் தங்கிக்கன்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் எவனுக்கும் வராது. இன்னைக்கு ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்ட போனவங்கள தங்கம் இந்த டைட்டில்லாம் பாத்தீங்களா? சொக்க தங்கம், கண்ணு படம் போகலையா, சின்ன கவுண்டரு, என்ன ஏழை ஜாதி, என்ன இந்த மாதிரி டைட்டில் யாருக்குன்னா கிடைக்குமா? எம்ஜிஆர் ஐயா மறைஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சதுன்னா ஒரே ஒரு தலைவர் யாருன்னா எங்கள் கேப்டன் ஐயா மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.